ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பழமையான விளையாட்டு ஆடு புலி ஆட்டம் எப்படி விளையாடுறது அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இந்த விளையாட்டு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விளையாடணும். பாருங்க, ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அதை இந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்படி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு கோடு இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். சாக் பீஸ்லயோ இல்லை சார்ட்லயோ வரைஞ்சி வச்சு விளையாடலாம். சின்ன குழந்தைங்களும் விளையாடலாம், பெரியவங்களும் விளையாடலாம். இது வந்து மைண்ட் கேம்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விளையாட்டை 2 பேர் விளையாடுவாங்க. புலியா ஒருத்தர், ஆடா ஒருத்தர். புலியா விளையாடுறவங்களுக்கு 3 காய், ஆடா விளையாடுறவங்களுக்கு 15 காய், ஒரு புலிக்கு 5 ஆடு அப்படின்னு கணக்கு. இந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து புலிக்கூண்டு. புலியா விளையாடுறவங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த புலிக்கூண்டுல ரெடியா நின்று இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஆட்டா இறக்கணும். நான் ஒரு ஆட்டை வந்து இங்க இறக்குறேன், அவங்க இங்க மூவ் பண்றாங்க. நான் 2வது ஆட்டை இங்க இறக்குறேன். இப்போ இவங்க இதை மூவ் பண்றாங்கன்னா இந்த 3வது ஆட்டை நம்ம இங்க போய் வைக்க கூடாது. ஏன்னா இந்த 15 ஆடும் இங்க எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மூவ் ஆகும்போது காலியா இருந்து அங்க மூவ் ஆயிக்கலாம். அது வந்து இந்த ஆட்டத்தோட ரூலு. இப்ப வந்து அவங்க இந்த காயை இங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 3வது காயை நம்ம இங்க வைக்கிறோம், அவங்க இங்க வைக்கிறாங்க. நான் இதை பார்க்காம 4வது காயை இங்க வைக்கிறேன். இப்போ இந்த புலி வந்து இந்த ஆட்டை தாண்டிருச்சுன்னா, இங்க வந்து இந்த ஆட்டை வந்து தாண்டிருச்சு, அப்ப வந்து இது வெட்டுப்பட்டுருச்சு, இது வந்து ஆட்டத்தை விட்டு போயிடும். அது மாதிரி இந்த 3 புலியும் சேர்ந்து 5 ஆட்டை வெட்டிட்டாங்க அப்படின்னா புலியா விளையாடுறவங்க ஜெயிச்சுட்டாங்க. 15 ஆடு வெட்டணும்னு அவசியம் இல்லை, வெறும் 5 ஆடு வெட்டிட்டாங்கன்னா கூட ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த புலியா விளையாடுறவங்க இந்த 3 புலியும் உள்ள வந்து இப்படி லாக் ஆயிட்டு இப்ப பாருங்க, இந்த மாதிரி வந்து 3 புலியும் லாக் ஆயிடுச்சு. ஆடு வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னா ஆட விளையாடுறவங்க ஜெயிச்சுட்டாங்க. இந்த பாருங்க, இந்த புலி இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இது இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இது எங்கேயும் போக முடியாது. சோ அப்ப ஆடா விளையாடுறவங்க இந்த ஆட்டத்துல ஜெயிச்சுட்டாங்க. இது மாதிரி தான் இந்த ஆட்டத்தை விளையாடணும். புலியா விளையாடுறவங்களும் ஆடா விளையாடுறவங்களும் முன்னாடி பின்னாடி சைட்ல இப்படி போய்க்கலாம். இப்போ இங்க இருந்து இப்படி எல்லாம் போக கூடாது, கிராஸ்ல எல்லாம் போக கூடாது. அதே மாதிரி ஆடும் கூட இப்படி போடலாம், இப்படி போகலாம், பின்னாடி இப்படி போகலாம். இது கிராஸ் எல்லாம் தாண்டாது, ஏன்னா இந்த கோட்டு வழியா தான் போகணும். இப்போ ஒரு முறை இப்ப பாருங்க, இப்ப நான் ஒன்னு காமிக்கிறேன். இப்ப புலியா விளையாடும் பொழுது இந்த புலி வந்து இங்க வந்து ஆட்டை வெட்டிடுச்சுன்னா இதை எடுத்துட்டு இங்க மறுபடியும் இங்க காலியா இருந்ததுன்னா இன்னொரு முறை டக்குன்னு வெட்டுருவாங்க. உடனே கூட இந்த மாதிரி புலி வந்து வெட்டிடுவாங்க ஒரு ஆட்டத்துல. இப்ப வந்து இந்த ஆட்டம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூமெண்ட் தான். ஆனா வெட்டுப்படும் போது இங்க வந்து வெட்டிட்டு மறுபடியும் இங்க காலியா இருந்ததுன்னா இன்னொரு முறை இதை டக்குன்னு வெட்டிடலாம். அது வந்து ஆட்டத்துல இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இப்ப பாருங்க, 3 புலியா இருக்கவங்க ரெடியா இருக்காங்க. நம்ம ஆட்டை இறக்குறோம். இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். வெட்டு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. இப்ப வந்து இவங்க இங்க வெட்டிடுவாங்க. இது போயிடுச்சு, ஒரு ஆடு வெட்டுப்பட்டுருச்சு. இப்ப நான் வந்து மறுபடியும் இன்னொரு ஆட்டை வைக்கிறேன். இப்போ இவங்க இந்த மாதிரி வெட்டிட்டாங்க, இது போயிடுச்சு. இது மாதிரி 5 ஆடு வந்து அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த புலி வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க,
அப்படி இப்படின்னு நம்ம விளையாடும் பொழுது புலி வந்து சுத்தி லாக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த 3 புலியில இந்த புலி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, இது இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, அதே மாதிரி இது இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. இது மாதிரி 3 புலியும் இப்ப வந்து ஆடெல்லாம் சேர்ந்து வளைச்சிருச்சு. அப்ப ஆடா விளையாடுறவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இதாங்க விளையாட்டு, ஆடு புலி ஆட்டம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க விளையாண்டு பாருங்க. நீங்க விளையாண்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.